யாரு வேணாலும் யாரோட மனசையும் தன்னோட வார்த்தைகள்னாலயோ, செயல்கள்னாலயோ ரொம்ப சுலபமா காயப்படுத்திறலாம். ஆனா, அந்த காயப்படுத்தின மனச அமைதிப்படுத்துறது அப்படின்றது அவ்வளோ ஒண்ணும் சுலபமான காரியம் கிடையாது. அதே மாரி, "நீ இப்பலாம் முன்ன மாரி இல்ல, ரொம்ப மாறிட்ட" அப்படின்னு ஈஸியா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள பார்த்து சொல்றாங்கன்னா, அவங்க தானாலாம் மாறியிருக்க மாட்டாங்க. ஒருத்தரோட வார்த்தைகளும், அவங்க குடுத்த வலிகளும், காயங்களும் தான் அவங்கள அந்த அளவுக்கு மாற வச்சிருக்கும் அப்படின்றது தான் உண்ம. நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க யாரும் தேவைக்காக நம்ம கூட பழகவும் மாட்டாங்க. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மள விட்டு விலகி போகவும் மாட்டாங்க. நம்மளோட கஷ்டம், நஷ்டம், இன்பம், துன்பம் அப்படின்னு எல்லா நேரத்துலயும் நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஒருவேளை சூழ்நிலை காரணமா நம்மள விட்டு தூரமாவே இருந்தாலுமே கூட, எப்பயுமே நம்மளோட நினைவுகள் அவங்களோட மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அன்பான இதயம் உங்களுக்கும் அமைஞ்சிருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. யார பார்த்தும் இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சுலபமா சொல்லிறக்கூடாதுங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தருமே மனசுல பலவிதமான வலிகள சுமந்துக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சில நபர்கள் அந்த வலிகள வெளிய ஈஸியா சொல்லிருவாங்க, இல்ல அழுது தீர்த்துருவாங்க. ஆனா, இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, யாருக்கிட்ட சொன்னாலும் அங்க கிடைக்கக்கூடிய ஆறுதல் அப்படின்றது தற்காலிகமானது தான். இந்த பிரச்சனைய நம்ம தான் சமாளிச்சு வெளிய வரணும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இப்படிப்பட்ட வாழ்க்கைய தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாவும், நிம்மதியாவும் இருக்கணும் அப்படின்னா, யாருக்கிட்டயும் எதையும் அளவுக்கு அதிகமா எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான விஷயங்கள நீங்களே செய்ற மாரி பார்த்துக்கோங்க. அன்பாவே இருந்தாலும் அளவோட வைங்க. யார் உங்க கூட இருந்தாலும், உங்கள விட்டு போனாலும், உங்களோட இயல்பு நிலை மாறாம நீங்க நீங்களாவே இருங்க. தேவையில்லாம அடுத்தவங்களோட பிரச்சனையில போய் தலையிடாதீங்க. ஒரு சிலருக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட திரும்பவும் அதுக்கான நன்றி கடன எதிர்பார்க்காதீங்க. ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. எதையும் யாரும் இன்னொருத்தருக்கு குடுத்துறலாம். ஆனா நிம்மதி அப்படின்றத மட்டும் நம்ம கிட்ட இருந்து மட்டும் தான் நம்ம பெற முடியும். இந்த 2 விஷயங்கள மட்டும் எப்பயுமே நம்ம நினைவுல வச்சுக்கணும். தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அத தான் செய்யலாம். ஆனா தனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற காரணத்துக்காக மத்தவங்கள செய்ய சொல்லி வற்புறுத்தக்கூடாது. அதே மாரி தன்னால தனக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ செய்ய முடியாத ஒரு செயல மத்தவங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது ஒரு மோசமான செயல். இந்த 2 விஷயமுமே ஒருத்தர் தன்னோட பார்வையில இருந்து பார்த்தா அவங்களுக்கு நியாயமா தான் தோணும். அதுக்காக மத்தவங்களுக்கும் அது நியாயமா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைல. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கேத்த பலன் உண்டு. அது நல்லதோ, கெட்டதோ எதுவா இருந்தாலும் சரி. ஆனா அதுக்கான நியாயத்த எப்பயுமே மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. இயல்பாவே மனுஷங்களோட குணங்கள் என்ன தெரியுமா? தனக்கானவங்க ஒரு கெட்டதே செஞ்சா கூட அது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சாலுமே அந்த தப்ப எப்படிடா மூடி மறைக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுவே தனக்கு வேண்டாதவங்க ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தா கூட அதுல குறைகள கண்டுபிடிச்சு அது தப்பு தான் அப்படின்னு வாதாடி அவங்கள மட்டம் தட்டணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. தன்னோட தவற தானா உணராத யாரையும் நம்மளா முன்ன போய் திருத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமா அது முடியாத காரியம் தான். அது கல்லுக்கிட்ட கதை சொன்னதுக்கு சமம். அது தாய் மகன் உறவா இருக்கலாம், கணவன் மனைவி உறவோ, இல்ல நண்பர்களோ, இல்ல வேற எந்த உறவா இருந்தாலும் சரி. ஒருத்தர் எப்படியோ போகட்டும் அப்படின்னு இன்னொருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க மேல அக்கறை இருக்கிறதுனால, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவங்கள மாத்த நினைக்கிறாங்க. அது அந்த நபரே உணரல அப்படின்னும்போது, ஒரே ஆள் போராடுறதுனால இங்க எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது கிடையாது. யாரும் யார பத்தியும் கண்ணால பார்க்காத, காதால கேட்காத விஷயங்கள பார்த்ததாவும், கேட்டதாவும் பரப்பி விட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா நம்மள பொறுத்தவரையும் இது ஒரு செய்தி தான். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அங்க பார்த்தேன், இங்க கேட்டேன்னு சொல்லிட்டு போயிருவோம். ஆனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுதான் வாழ்க்கையே. இதனால அவங்களும், அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்களும் எவ்ளோ மன உளைச்சலுக்கு ஆளாவுறாங்க அப்படின்றத நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஒரு நபரோட இரக்க குணத்தையோ, இல்ல இளகுன மனசையோ தனக்கு சாதகமா பயன்படுத்தி, அவங்கள ஏமாத்தி தனக்கான காரியங்கள சாதிச்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாங்கன்னா, அது வேறு ஒருத்தர் மூலியமா அவங்களுக்கே கிடைக்கும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா, அது அவங்க செஞ்ச செயலுக்கான வினைப்பயன். இப்ப வேணா இப்படிப்பட்ட நபர்கள் தான் செஞ்ச செயல பார்த்து பெருமை அடைஞ்சுக்குவாங்க. தன்னோட புத்திசாலித்தனத்த இது மூலியமா நிரூபிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அத உணருவாங்க. ஏமாத்துனது மத்தவங்கள கிடையாது, தன்னைத்தானே தான் அப்படின்றத. அது மட்டும் இல்லாம நம்மளோட பார்வைக்கு அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா தான் தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்றத அவங்க மட்டும் தான் உணருவாங்க.